ஆஃப்டர் லாங் டைம் வந்து இது ஒரு கதை கருத்து வீடியோ தான். என்னென்னா இன்றைக்கி டவுன் போயிருந்தேன். ஒரு பாட்டி மாம்பழம் வித்துட்டு இருந்தாங்க. மாம்பழம் வித்துட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் எவ்வளோ மாம்பழம் அப்படின்ட்டு. 4 மாம்பழம் $5 அப்படின்னு சொன்னாங்க. பாட்டிக்கிட்ட காசு கொடுத்துட்டேன், ஒரு $20 கொடுத்துட்டேன். பாட்டி வந்து எண்ணிட்டு 2 $5, டோட்டலி அது 10, அப்புறம் இன்னொரு $10 எடுத்து சேர்த்து என்கிட்ட கொடுக்க வந்தாங்க. நான் சொன்னேன், பாட்டி நீங்கள் மாங்காய்க்கான காசை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி பார்த்துட்டு அந்த ஆக்சுவலி ஒரு கூறு மாங்காயில் வந்து 4 மாங்காய் இருந்துச்சு. அந்த 4 மாங்காய் எனக்கு பேக்கில் போட்டு தந்துட்டு தான் காசு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்க தரும்போது திரும்ப என்கிட்ட 2 $5, ஒரு $10, $20 என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் அப்போ சொன்னேன் பாட்டிக்கிட்ட, பாட்டி நீங்கள் மாங்காய்க்கான காசு எடுக்கவே இல்லை, என்கிட்ட மொத்தமாக $20 திரும்ப நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பாட்டி எல்லாத்துலேயுமே 4 மாங்காய் தான் வச்சுருந்தாங்க. எனக்கு ஒரு மாங்காய் எக்ஸ்ட்ரா தந்தாங்க. நான் உங்கள் காசை அவங்கக்கிட்ட கொடுத்தேன். நேர்மைன்ற ஒரு விஷயம் நம்ம கரெக்டாக இருந்தால் நம்ம அது எங்கே போனாலும் நமக்கான ரிவார்டு நமக்கு கிடைக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கிட்ட வாங்குறது பிடிக்கும். ஏன்னா அவங்களோட லோக்கல் பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுறது. ஏன்னா அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க பெரிய அளவு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறதில்ல. ஆனால் அவங்களோட வியாபாரத்துக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிச்சிருந்தா நீங்களும் வெண்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக இருக்கிறவங்கள பார்த்தா அப்ரிஷியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.